திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் சிறுமி சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து திருமாவளவன் பேசாதது வருத்தம்தான் என்று புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். வீட்டிற்கு வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாதம் 5000 ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கொடுக்காமல் மிக அதிகமான அளவிலே அந்த பெண்ணை வேலை வாங்கி அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மகனும் மருமகளும் 2 பேரும் மது அருந்திவிட்டு சிகரெட் பிடித்து கொண்டு அந்த பெண்ணின் மீது சிகரெட்டை நெருப்பினால் சுட்டு பலவிதமான சித்திரவதை செய்திருக்கிறார்கள். காவல் நிலைய பிணையிலிருந்து வருவதற்கான வழக்குகளைத்தான் சாதாரணமான வழக்குகளை போட்டிருக்கின்றது. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே காவல்துறை நடந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. உண்மையாக காவல்துறையை நாங்கள் கண்டிக்கின்றோம். கூட்டணி என்பது வேறு, இது கொள்கை என்பது வேறு. அதனால கூட்டணியை விட்டுட்டு இந்த கொள்கைக்காக அவங்க பேசியிருக்கணும். பேசலன்றத வருத்தம் தான். நாங்க பேசி ஆகணும். நாங்க கூட்டணியில இருந்தா கூட கண்டிப்பா இது உரிமை பிரச்சனை, கொள்கை பிரச்சனை நாங்க பேசிதான் ஆகணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.